Hi friends, welcome to Small Space. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால பஸ் டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ கடைசியில ஒரு ரெசிபி நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பஸ் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த போர்டில் எந்த பஸ் ஸ்டாப் இது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்தெந்த பஸ் இங்கே கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸோட டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ட்ரிப் யூ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பஸ் எப்போ வரும், எந்த டைமுக்கு இருக்குது, ப்ளஸ் எந்த டைமுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏறிக்கிறோம். இங்கே பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம ஏறினவனே இங்கே ஓப்பல் கார்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டை வச்சு நம்ம இங்கே மிஷினில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஸ்டாப்பில் ஏறி இருக்கோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, ஸ்கேன் பண்ணிக்கோ. கோவிட் டைமுங்கனால பஸ்ஸுலலாம் ஆல்டர்னேட் சீட் இந்த மாதிரி ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு சீட்டு விட்டு விட்டு தான் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்க சீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீட்டு. இது எதுக்குன்னா குழந்தைங்கள்லாம் ட்ராம்பில் கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல குழந்தைங்கள வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி பஸ்ஸில் இருக்க மாதிரி சீட்ஸ் தான் இங்கே இருக்கும். நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண என்னென்ன ஸ்டாப் நம்ம வந்திருக்கோம், இப்போ என்ன ஸ்டாப் வர போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் மேலே ஸ்க்ரீன்லேயும் அது டிஸ்பிளேல வரும். என்னென்ன ஸ்டாப் வருது அப்படிங்கிறது டிஸ்பிளேலையும் காமிப்பாங்க. இதுதான் இந்த ஓப்பல் கார்டு. இந்த ஓப்பல் கார்டு வச்சு தான் நம்ம இங்கே எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ட்ரெயின்லையும் இதே சேம் கார்டு தான் யூஸ் பண்ணுவோம், பஸ்லேயும் இந்த கார்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இந்த நம்ம உட்காடுற பிளேஸ்லேருந்து ஒவ்வொரு ஹேண்டில் இங்கே மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்புங்கிற பட்டன் இருக்கும். இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ரெக்வஸ்ட், நம்ம சப்போஸ் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் ரெக்வஸ்ட் கொடுத்தோம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு, நாங்கள் இறங்க போகிறோம். இப்போ கார்டு நம்ம ஏறும்போது எப்படி என்ட்ரி போட்டோமோ அதே மாதிரி இறங்கும் போது இந்த கார்டு மறக்காமல் எக்ஸிட் பண்ணிவிட்டு இறங்கணும். அப்படி எக்ஸிட் பண்ணாமல் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இது எதுக்கு என்ட்ரி எக்ஸிட்னா, என்ட்ரி போட்டது நம்ம எந்த ஸ்டாப்பில் ஏறணுங்கிறக்காக, எக்ஸிட் இந்த ஸ்டாப்பில் இறங்கணுங்கிறக்காக. இதை வச்சு அமௌண்ட் நம்ம கார்டுலேருந்து எடுத்துக்குவாங்க. இந்த கார்டை நம்ம பேலன்ஸ் தீர நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். அந்த ஷாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. எந்த மாதிரியான ஷாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்டோர் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷாப் தான் அது. அவுட்டோர் செட்டப்புக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம இருக்கும், என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்கணும், எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் அந்த ஷாப்பில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷாப்போட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்நாக் ஐட்டம் வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்நாக் ஐட்டத்துக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்கெட்டு ப்ளஸ் வந்து இந்த சீஸு. ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளி வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கணும். சீஸ் வந்து நான் இப்போ இந்த சீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த சீஸ் வேணால் போடலாம். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருக்கோ அந்த சீஸ் போடலாம். இப்போ தவாவை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து சீஸை வந்து போட்டு கொஞ்சம் லைட்டாக நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டெக்ஸ்சர் வர வரையும் கொஞ்சம் நம்ம மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு இந்த சீஸை எடுத்து இந்த பிஸ்கட் மேலே நான் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டொமேட்டோவை எடுத்து இது மேலே வந்து வச்சிடுறேன். இது மாதிரி எல்லா பிஸ்கட்ஸ்க்கும் நான் வந்து ஆட் பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சாப்பிட்லாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா டெக்ஸ்சரில் இருந்தது. என்னென்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி பிஸ்கட் பீஸான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்தளவு இருந்தது, நல்லா டெம்ப்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் இதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்.